இங்க ஒரு ஃபேமிலி ஆஃப் ரோடிங் பண்ற காரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வராங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்பாவும் புள்ளைய மட்டும் கையில ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு தண்ணியை தேடி போறாங்க. இவங்க காரை விட்டு இறங்கி கொஞ்ச தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே அந்த இடத்துல நிறைய சிங்கம் இருந்திருக்கும் போல. அதுங்க இவங்களை பாத்துருது. அதனால அப்பா என்ன பண்றாருன்னா அவங்க பையனை பின்னால வர சொல்லிட்டு கையில கன் எடுத்து அதுங்களை ஏம் பண்ணிக்கிட்டே அப்படியே ரிவர்ஸ்லயே நடந்து போறாரு. அதே நேரத்துல காருக்குள்ள இருந்த அவங்க அம்மாவும் சிங்கம் வந்து அவங்களை கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பயங்கரமா சத்தம் போட்டு அந்த சிங்கத்தை திசை திருப்ப பாக்குறாங்க. ஆனா என்ன பண்ணியும் வேலைக்கே ஆகல. அந்த சிங்கம் அப்பாவையும் புள்ளையும் துரத்த ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேரும் பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அந்த குட்டி பையன் முன்னால ஓடி போறான், இவர் பின்னால ஓடி வராரு. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது வேற இவர் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கையில வச்சிருக்கிற கன்னையும் கீழே போட்டுறாரு. ஒரு வழியா அந்த குட்டி பையன் எப்படியோ காருக்குள்ள ஓடி வந்துடுறான். கடைசியில இவர் உள்ள வர்றதுக்குள்ள அந்த சிங்கம் பயங்கர ஸ்பீடா ஓடி வந்து அப்படியே தாவி அவரை பிடிச்சிருது. பிடிச்சது மட்டும் இல்லாம 2-3 சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து அவர் அங்கேயே கடிச்சு சாகடிச்சிருதுங்க. அவரை சாகடிச்சது மட்டும் இல்லாம காருக்குள்ள இருக்கிறவங்களையும் சாப்பிடுறதுக்காக அப்படியே ஒரு ஆண் சிங்கம் அந்த காருடைய ரூஃபுக்கு மேலேயே ஏறி நிக்குது. அந்த சிங்கம் பயங்கர வெயிட்டா இருக்கிறதுனால அந்த ரூஃபே உடையற மாதிரி இருக்குது. இவங்க கையை வச்சுதான் அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சிங்கத்துடைய வெயிட் தாங்க முடியாம அந்த காருடைய விண்ட்ஷீல்டே அப்படியே விரிசல் விட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிங்கம் அப்படியே அந்த காருடைய போனட் மேல இறங்கி உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிடுது. இவங்களா கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு பார்த்தாலும் காருடைய கீ எங்கன்னே தெரியல, தொலைஞ்சு போயிட்டு இருக்கும். அதனால அவங்க வெளியில வராம காருக்குள்ளேயே இருக்காங்க. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. சரி இப்பயாவது அந்த சிங்கங்கள்லாம் அங்க இருந்து போயிட்டு இருக்கோம்னு லைட் ஆன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு ஆண் சிங்கம் அவங்க காருக்கு முன்னாலேயே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க வேற வழி இல்லாம அந்த காருக்குள்ளேயே தூங்கிடுறாங்க. மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கீ அவங்க கண் முன்னால தான் இருக்குது. பக்கத்துல இப்ப அந்த சிங்கங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காரை விட்டு வெளியில இறங்கி அந்த கீ எடுக்கிறதுக்காக போறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அவங்க பொண்ணு சிங்கம் இருக்கிறத கேமரா வழியா பாத்துறா. பார்த்துட்டு பயங்கரமா கத்துறா. ஆனா அவங்க அம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சாவி எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிங்கமும் அவங்கள பார்த்துட்டு பயங்கர ஸ்பீடா துரத்திக்கிட்டு வருது. அவங்களும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடி வராங்க. கடைசியில கார் கிட்ட வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ காருக்குள்ள வந்து தப்பிச்சிடுறாங்க. கடைசியில கீயை போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வழியா அந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா மட்டும் இறந்து போயிட்டு இருப்பாரு.